हरिः ओम् वाचस्पतिं विश्वकर्माणमूतये मनोयुजं वाजे अद्याहुवेम स नो नेदिष्टा हवनानि जोषते विश्वशम्भोरवसे साधुकर्मा भद्रं कर्णेभिः शृणुयामदेव भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंशस्तनूभिः यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः। याश्च वासुकि वैद्युताः रजताः परुषा श्यामाः कपिला अतिलोहिताः ऊर्ध्वा अवपतन्ताश्च वैद्युत इत्येकादशा नैनं वैद्युतो हि नस्ति य एवं वेद सहोवाचौ व्यासः पाराशर्यः. வேதத்தின் செவியிலே நாம் இப்பொழுது வேதத்தின் பரிச்சயத்தை நாம் சற்று பார்ப்போம். வேதத்தின் பரிச்சயம் என்றால் வேதத்தை சற்று நாம் தெரிந்து கொள்வது. வேதம் அபௌருஷேயத்துவம், வேதம் ஒருவராலும் செய்யப்படாதது. பௌருஷேயம் என்றால் ஒரு மனிதனாலோ அல்லது ஏதாவது ஒரு காலகட்டத்திலே ரிஷிகளாலோ அல்லது புராணங்களாவோ யார் மூலமாக உபதேசமோ அல்லது அவர்களால் எழுதப்பட்டதோ என்பது பௌருஷேயமாகும். சில பேர் சொல்லும் பொழுது வேதம் பௌருஷேயம், ஒரு மனிதனால் செய்யப்பட்டது என்று சொல்லுகின்றனர். இதற்கு காரணம் என்ன என்றால், வேத மந்திரங்களிலே சிலவற்றை நாம் படிக்கும் பொழுது சொல்லும் பொழுது அதிலே ரிஷி, சந்தஸ், தேவதை இவைகளுடன் சேர்த்து நாம் சொல்லுகிறோம். உதாரணமாக ஆசத்தியேன ரஜசா அப்படி என்று சொல்லக்கூடியதான மந்திரத்திலே ரிஷி, சந்தஸ், தேவதையை படித்து நாம் சூரியனை உபாசனம் செய்கிறோம். அப்பொழுது ரிஷி என்பவர் மந்திர திரஷ்டா, மந்திரத்தை கண்டுபிடித்தவர். சந்தஸ் என்பது எந்த விருத்தத்திலே, அதாவது மீட்டர் என்று சொல்லுவார்கள், அந்த எண்களின் அடிப்படையிலே, கணக்கின் அடிப்படையிலே அமைந்தது சந்தஸாகும். அந்த சந்தஸிலே எந்த தேவதையை குறித்து நாம் பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த தேவதையை குறிப்பதாகும். ஆக ரிஷி என்பவர் அதிலே சொல்லப்பட்டு அவரால் படிக்கப்பட்டிருக்கிற மந்திரம் இந்த சந்தஸிலே இருப்பதினால் வேதமானது மனிதர்களால் செய்யப்பட்டது என்று சில அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர். ரிஷிகள் மந்திர திரஷ்டாக்கள், மந்திரங்களை உருவாக்குபவர்கள் அல்ல. இவர்கள் தபஸ் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சமயத்திலே ஏற்படக்கூடியதான அந்த தபஸின் வெளிப்பாடிலே ஒரு தேவதையை பிரத்யட்சமாகி அவருக்கு உபதேசம் செய்து அந்த மந்திரத்தை இவர்கள் படிக்கின்றனர். அதுதான் மந்திர திரஷ்டா என்ற பெயர் ரிஷிகளுக்கு. ரிஷிகளால் மந்திரத்தை கண்டுபிடித்தார்களே ஒழிய மந்திரங்களை உருவாக்கவில்லை. ஆகையால் மந்திரங்களாக இருக்கக்கூடியதான வேதங்கள் ஒரு மனிதனால் செய்யப்படாதது என்று சித்தமாகிறது. மேலும் சிலர் சொல்கின்றனர், பிராமணம், சம்ஹிதை, ஆரண்யகம், உபனிஷத் என்று பிரிக்கப்பட்டு இருப்பதினாலும் இவை ஒரு மனிதனால் செய்து அவரே இதை பகுத்திருப்பார் என்று சொல்கின்றனர். அதுவும் கிடையாது. ஒவ்வொரு மந்திரங்களும் ஏற்கனவே இருந்த மந்திரங்களைத்தான் இவர்கள் பகுத்து வைத்தார்களே ஒழிய இவையானது தனியாக செய்யப்படவில்லை. ஆக ரிஷிகள் மந்திர திரஷ்டாக்கள். அந்த ரிஷிகள் மந்திரங்களை கொண்டு இந்தந்த மந்திரங்கள் இந்தந்த தேவதைகளுக்குரியது என்று நமக்கு சொன்னார்களே ஒழிய அவர்கள் அந்த மந்திரங்களை கண்டுபிடிக்கவில்லை. ஆகையால் வேதமானது அபௌருஷேயம், ஒரு மனிதனால் செய்யப்படாதது என்று. ஆகையால் மேலும் மற்ற இடங்களிலே பார்க்கும் பொழுது இப்பொழுது ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஒவ்வொரு சர்க்கத்தின் முடிவிலே பார்க்கிறோம், இத்தியாருஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே என்று சொல்லியிருப்பார். அதாவது இந்த ராமாயணத்தில்
வால்மீகியான என்னால் செய்யப்பட்ட இத்தனாவது சர்க்கமானது என்று முடிவிலே தன்னுடைய பெயரை உச்சரிப்பார்கள். இதை நாம் எல்லா இடத்திலும் நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு ஸ்தோத்திரங்கள் சொல்லும் பொழுது இத்யனன்ய மனசா விநிர்மிதாம் வெங்கடேஷ கவினா ஸ்துதிம் படன் என்று வேதாந்த தேசிகர் தன்னுடைய பெயரை அதிலே சொல்லியிருப்பார். ஆழ்வார்களும் வில்லிபுத்தூர்கோன் கோதை சொன்ன என்று ஆண்டாளும் ஆழ்வார்களும் ஒவ்வொரு இடத்திலே மாறன் கலியன் சொன்ன என்று தன்னுடைய பெயரை ஒவ்வொரு பாசுரங்களிலே பின்னால் சேர்த்திருக்கின்றனர். ஆனால் வேதத்திலே எந்த இடத்திலும் இவர்கள் செய்தார்கள், இவரால் தான் செய்யப்பட்டது என்று எந்த இடத்திலும் ஒரு மந்திரமும் கிடையாது என்பதினாலும் இந்த வேதமானது அபௌருஷேயம், ஒருவராலும் பண்ணப்படாதது என்று. இந்த வேதம் என்ற சப்தத்திற்கு அறிவு என்று பொருள். அறிவு என்றால் ஞானம். எம்பெருமானின் ஞானமே வேதம். வேதம்தான் எம்பெருமானின் ஞானம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் பகவான் மனதிலே நினைக்கிறான், அதைத்தான் எண்ணமாக வெளிப்படுத்துகிறான். இந்த உலகத்தை எம்பெருமான் சிருஷ்டிக்கும் முன்னதாக மனதிலே நினைக்கிறான், இதை சிருஷ்டிக்க வேண்டும் என்று. எப்படி ஒரு கட்டடத்தை கட்டுபவர் முதலிலே அதனுடைய வரைபடத்தை வரைந்து அதை தன்னுடைய மனதிலே நிறுத்தி பின்னர் அந்த கட்டடத்தை வடிவமைக்கிறாரோ, அதே போன்று எம்பெருமான் மனதிலே நினைக்கிறானாம். அதன் பின்னே இந்த உலகை வேதத்தின் மூலமாக சிருஷ்டிக்கிறான். எப்படி என்றால் சோகாமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏஜேதி. ஏன் இந்த உலகை படைக்க வேண்டும்? எம்பெருமான் மனதிலே நினைத்து இந்த உலகை படைக்கின்றான். காரணம், நம்முடைய இந்த ஜென்மாவானது பல கோடி வருஷங்களுக்கு பின்னால் நமக்கு ஏற்படுகிறது. இந்த பிறவியிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, முக்கியமாக அடைய வேண்டியது என்ன? அடுத்த பிறவி என்பது ஒன்று நமக்கு இல்லாமல் இருக்கும் தன்மையை நாம் அறிய வேண்டியது. இதற்கு வழி சாதாரணமாக இந்த மனித ஜென்மா நமக்கு வருவதற்கு 84 லட்சம் உயிர் ஜீவ நிலையை தாண்டி 84வது உயிர்நிலையாக மனிதன் பிறக்கிறான் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அப்பொழுது இந்த 84வது உயிரினமான மனிதனானவன் மறுபடியும் விழுந்தால் புழுவோ பூச்சியோ, அதாவது உத்பிஜம் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப நிலை, மறுபடியும் அவன் ஒவ்வொன்றாக பிறந்து இறந்து மறுபடியும் இந்த மனித நிலையை வருவதற்கு எவ்வளவு வருஷங்கள் ஆகின்றன. ஆக இந்த மனிதனானவன் தன்னுடைய பூர்வ ஜன்மங்களிலே ஏற்படக்கூடியதான பாவங்களை போக்க இந்த வேதத்தின் மூலமாக எல்லாவற்றையும் அறிந்து அவன் நல்ல கதியை அடைவதற்காக எம்பெருமான் வேதத்தை கொண்டு பகுஸ்யாம் பிரஜா ஏஜேதி தானே மனதிலே நினைத்து இதை படைக்கின்றானாம். எம்பெருமானுடைய அறிவு ஞானமானது சத்தியமான ஞானம். இப்பொழுது நாம் நினைக்கிறோம், ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், ஒரு கயிறு இருக்கிறது, அந்த கயிறை நாம் இங்கிருந்து பார்க்கும் பொழுது நமக்கு அந்த கயிறு பாம்பு போல் இருக்கிறது. நமக்கு அது சத்தியமான அறிவான ஞானமாக இருந்தாலும் சற்றே கிட்டே போய் பார்த்தால் அது கயிறு என்று பின்னால் தெரிகிறது. இதைதான் சொல்லுவார்கள், ஞானம், சத்தியமான ஞானம் நமக்கு அருகிலே சென்று பார்த்தால் அந்த ஞானமானது அசத்தியமாகி விடுகிறது. இதைதான் சொல்லும் பொழுது எம்பெருமானுடைய ஞானம் அவனுடைய சங்கல்பமானது எப்படி என்றால் சத்தியகாமா சத்திய சங்கல்பா என்கிறார் ராமானுஷர். எம்பெருமானுடைய ஞானமானது சத்தியமான ஞானம். அதிலே அழிவு என்றது அந்த ஞானத்திற்கு கிடையாது. பின்னர் ஏன் இந்த உலகை எம்பெருமான் படைக்க வேண்டும் என்று கேட்டால், முன்னமே சொன்னேன், நாம் செய்த பாபங்களை அறுப்பதற்கு, நம்மால் கழிப்பதற்கு இந்த பூலோகத்தை தவிர வேறு இடம் கிடையாது. ஆகையால் தான் தேவர்களுக்கு கூட முனிவர்கள் சாபம் இடும் பொழுது என்ன சொல்கிறார்கள்? பூலோகத்திலே சென்று மனிதனாக பிறக்க கிடவாய். காரணம் என்னவென்றால், நம்முடைய கர்மாக்களை அழிப்பதற்கு இந்த பூலோகத்தை தவிர வேற எந்த இடமும் கர்மாக்களை நம்மளால் அழிக்க முடியாது. ஆகையால் தான் இந்த பாரத தேசத்தை நாம் சொல்லும் பொழுது புண்ணிய பூமி என்று சொல்கிறோமே. காரணம் என்னவென்றால், இமயம் முதல் குமரி வரை இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரங்கள் எல்லாமே புண்ணியமான க்ஷேத்திரம். ஆகையால் தான் நாம் சொல்லும் பொழுதே சங்கல்பத்திலே சொல்கிறோம், பாரத தேசே பரதகண்டே சகாப்தே மேரோகோ தட்சிணே பார்ஸ்வே அஸ்மின் வர்த்தமானே என்று நாம் ஒவ்வொரு காரியங்களிலும் சங்கல்பம் செய்யும் பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறோம். காரணம், நமக்கு அடுத்த பிறவி என்பது இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே. ஆகையால் எம்பெருமான் இந்த உலகத்தை ஏன் சிருஷ்டிக்கிறான் என்று சொன்னால், யாதவாபிதயத்திலே சுவாமி தேசிகன் சொல்கிறார், கிரீடா தூலிகையா ஸ்வஸ்மின் கிருபா ரூஷிதயா ஸ்வயம் ஏகோ விஸ்வமிதம் சித்திரம் விபுஸ்ரீமான் அஜீஜனத்து. எம்பெருமான் விளையாட்டாகிற ஒரு தூரிகையை எடுத்து அதிலே
கிருபை என்று சொல்லக்கூடிய கருணை என்னும் வண்ணங்களை குடைத்து இந்த உலகத்தை நமக்கு சிருஷ்டிக்கிறானாம். காரணம், நாம் இந்த உலகத்திலே ஜனிக்க வேண்டி இருந்தாலும் அவனுக்கு கருணை ஏற்பட்டதனாலே இந்த உலகத்திலே பலவிதமான சாதனங்களை கொடுக்கிறான். வேதம், வேத அந்தம், வேத அங்கம், இதிகாசங்கள், புராணங்கள், ஸ்தோத்திரங்கள், பிரபந்தங்கள், பல அறிவுக்கு களஞ்சியமாக இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் கொடுத்து நமக்கு நல்ல விதமான சத் ஞானத்தை, நல்ல அறிவை ஊட்டுவதற்கு கூடையே எம்பெருமான் இவைகளையும் நமக்கு தொகுத்து ரிஷிகள் வாயிலாக நமக்கு கொடுக்கிறான். ஆக எம்பெருமானுடைய சத்தியமான ஞானமே வேதம். வேதம் என்றால் அறிவு. வேதம் என்பது அறிவு என்னும் பொழுது எம்பெருமானுடைய எண்ணமே வேதமாக வெளிப்பட்டது. இந்த வேதம் முதலாக வெளிப்பட்டது எப்படி என்றால் பகவானுடைய வாயின் மூலமாக. அதாவது பகவான் உபதேசம் செய்து அதன் பின்னர் பிரம்மா தன்னுடைய சனக சனந்தன சனாதன சனத்குமார என்று சொல்லக்கூடிய 4 மானச புத்திரர்களுக்கு உபதேசம் செய்து பின்னர் தன்னுடைய புதல்வர்களுக்கு உபதேசம் செய்கிறார். இந்த வேதம் ஸ்ருதி என்பதனால் காதாலே கேட்டு 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 இன்றளவும் நாம் இதை அனுபவித்து வருகிறோம். இந்த ஞானமானது, வேதமானது எம்பெருமான் வாயினால் உதித்ததினால் முதல் பாஷை ஆதி பாஷையாகிற்று. ஆதி என்றால் முதல். அந்த பகவான் பேசின பாஷை ஆதியான பாஷையாக இருக்கக்கூடிய சம்ஸ்கிருதம் என்பதனால் சம்ஸ்கிருதம் ஆதி பாஷையாக ஆயிற்று. அந்த சம்ஸ்கிருதத்தின் வடிவிலே எம்பெருமான் வேதத்தை உபதேசம் செய்கிறான். ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணத்தின் வெளிப்பாட்டை எப்படி கொண்டு வருகிறான்? தன்னுடைய பாஷையாலே கொண்டு வருகிறான். வேதமானது எப்படி நல்ல அறிவை நமக்கு கொடுக்கிறது என்றால் தன்னுடைய வாக்கினாலே, அதாவது தன்னுடைய மந்திரங்களினாலே கொடுக்கிறது. ஒரு ஊமையை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஒரு பறவை பேசும் மொழியை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஒரு மிருகங்கள் பேசக்கூடியதை, அதாவது அதன் எண்ணத்தை என்று அர்த்தம். மிருகங்கள் பேசுமா? இப்பொழுது கிடையாது. இருந்தாலும் மிருகங்கள் பேசுவதை இன்றளவும் நாம் எண்ணத்தை புரிந்து கொள்கிறோம். ஆக எண்ணம் என்பதே பாஷை. இந்த பாஷையானது பேசும் பொழுது 3 விதமாக இருந்து 4ஆவதாக பாஷையாகத்தான் மனிதன் பேசுகிறான். வைகரி என்று சொல்லுவார்கள். இத வேதம் அழகாக தெளிவாக சொல்கிறது. சத்வாரி வாக் பரிமிதா பதானி தானி விதுர் பிராமணா ஏ மனிஷினஹ குஹாத்ரீனி நிஹிதானேங்கஜந்தி துரியம் வாச்சோ மனுஷ்யா வதந்தி. ஆக ஒவ்வொருவரின் எண்ணமும், ஒவ்வொரு மனிதனின் எண்ணமே பாஷையாக வடிவெடுக்கிறது. அந்த மனிதனுக்கு பாஷையாக இருக்கக்கூடியது வைகரி என்று சொல்லக்கூடியதான சப்தத்தினாலே மனிதன் பேசுகிறான். ஆகையால் 4ஆவது விதமாக இருக்கக்கூடிய பாஷையே மனிதன் பேசக்கூடிய பாஷையாகும். ஆக 4 பாஷைகள் என்று வேதம் சொல்கிறது. இதன் விஷயத்தை, இதன் சுவையை நாம் மேலும் தொடர்ந்து அனுபவிப்போம். சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.